அவங்க 15 நாள் டைமே சொல்லிவிட்டாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? எங்கள் பையன்கிட்டே என் மருமகிட்ட சொன்னாங்க. 100க்கு 90% போயிடுச்சுங்க. 10% தான் இருக்குது. கண்ட மாத்திரை எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம். அவர் என்ன கேட்குறாரா அதை மட்டும் வாங்கி கொடுங்க. அவர் ஏதோ ஒரு மாதமோ இல்லை 15 நாளோ நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. அப்போ நாங்கள் சொல்லுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மூளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதை அவராக இது பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் 15 நாளைக்கு முன்னாடி அது ரிசல்ட் அப்படியே படிப்படியாக. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரிங்க, இது நம்ம சேனல். ஸோ இந்த விலாகில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம சேனலோடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அபூர்வமான மனிதர்கள், ஆச்சரியமூட்டும் இயற்கை மருத்துவங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நடக்கக்கூடிய ஃபோர்ஜரி கூட நம்ம சேனலில் வந்து ரிவீல்டு பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஐ கிளீனிங்கில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ஜரிலாம் நிறைய தடைகளை தாண்டி நம்ம சேனலில் ரிவீல்டு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன விலாக் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திக்க ஒரு அபூர்வமான ஒரு வீடியோ நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ அதாவது இந்த விலாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் பக்கத்தில் வானாவரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில் மலைவாழ் மக்களில் ஒருத்தர் சந்திக்க தான் போகிறோம். அவரை ஏன் நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியருக்காக நீங்கள் வந்து நிறைய கிளினிக்கு, இயற்கை மருத்துவத்தில், வைத்தியசாலை, அலோபதியில் நிறைய கிளினிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு நபருக்கு வந்து அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து 90% வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான வாங்கி கொடுத்து அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு டாக்டர் எல்லாமே கை விரிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவர் வீட்டுக்கு வந்த பிறகு அவரால் நடக்க கூட முடியல. அவராக ஒரு இயற்கை மருத்துவத்தை, மூலிகையை வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மூலிகையை வந்து அவர் வந்து சாப்பிட்டு அடுத்த ஒரு 15 நாளில் வந்து நல்ல ஒரு க்யூர் ஆகிட்டார். இப்போ வந்து அவர் ஒரு வாரம் 10 நாள் 5 நாள்னு டைம் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ அவர் வந்து 4 வருஷத்துக்கு மேலே வந்து நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக, நல்ல ஒரு க்யூராக அவருக்கு வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து நல்லாயிருச்சு. அதாவது 4 வருஷத்துக்கு முன்னால் வந்து அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு, எந்த மாதிரியான மூலிகையை வந்து அவர் தயாரித்தார், இப்போ வந்து நல்ல முறையில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி மலைக்கு நடுவில் இந்த மாதிரி அவருக்கே வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவரே ஒரு மூலிகையை வந்து கண்டுபிடிச்சி இப்போ 4 வருஷத்துக்கு மேலே வந்து நல்லா இருக்கிறாருன்னா அவர் யார், எந்த மாதிரி மூலிகை பயன்படுத்தி இருக்கிறாரு, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கலாம், அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கேட்கலாம். அதனால் இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் முழுமையாக பாருங்கள். எல்லா ப்ரூஃபுமே இன்க்ளூட் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அக்கா, இங்கே இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒருத்தர் அவரே மருந்து தயாரித்து இப்போ நல்லா ஆகிட்டாராமா. இப்போ 4 வருஷமாக நல்லா இருக்கிறாமா. இப்போ அவரே அந்த மூலிகை சாறை வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க தராராம்ல. எங்கங்கக்கா அதே தராங்க? வானாவரமா? எப்படி போகணுங்க? காட்டு இந்த ரோடு வழியாக அப்படியே போகலாங்களா? சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. ஆத்தூர்லேருந்து பைத்தூர் வழியாக வானாவரம் போகிற வழியில் கிட்னிக்கு மருந்து கொடுக்குற பெரியசாமி ஐயா யாருன்னு கேட்டால் எல்லாருமே வழி சொல்லுவாங்க. வழி எல்லாமே கரடு முருடாக செங்குத்தாக தான் இருக்கும். ஒரு வழியாக அதை எல்லாத்தையும் கடந்து அக்கம் பக்கத்தில் கேட்டு அந்த பெரியசாமி ஐயா வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயா, ஐயா அங்கே வாங்கய்யா, வாங்க வாங்க. உங்களை பார்க்க தாங்க ஐயா வந்தேன். வாங்க, இப்படி வாங்க வாங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். வழியெல்லாம் கேட்டுகிட்டே வந்தேன். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு வந்து ஒருத்தர் வந்து மூலிகை சாறு வந்து தராரு அப்படின்னு. அப்புறம் வழியிலலாம் சொன்னாங்க. ஆமாங்கய்யா, அவருக்கே வந்து கிட்னி ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஆனால் அவரே மூலிகை தயாரித்து இப்போ நல்லா இருக்கிறாரு. 3 வருஷமாக நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரு. இல்லை சேரில் வேணாம், அப்படி வாங்க, சேரில் வேணாம். ஐயா, உங்கள் பேர் என்னங்கய்யா? பெரியசாமிங்க. பெரியசாமிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் அப்பா தான் இவர்? அத்தாங்க ஐயா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 90% வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு டாக்டர் வந்து இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ தான் வந்து ஐயா உயிரோடு இருப்பார் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஐயா வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து ஏதோ மூலிகைகளை தயாரித்து அவரே சாப்பிட்டு இப்போ நல்ல நிலமையில் வந்து 3 வருஷத்துக்கு மேலே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வர வழியில எல்லாம் கேட்டுகிட்டே வந்தோம். அவங்க சொன்னதுமே ஆமாங்க அப்படின்னு அங்கேன்னு அவங்க அட்ரஸ் சொன்னாங்க.
எல்லாம் மலைப்பகுதி தான். ஆனால் வந்து இடமெல்லாம் நல்லா அமைதியாக. தோட்டத்தில் என்ன போட்டிருக்கிறீங்க? தோட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் மஞ்சள், வெள்ளரி, கொஞ்சம் வாழை ஒரு 20 சென்ட். அப்படிங்களா? எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் தான். அதனால தான் ஐயாவுக்கும் அந்த இயற்கை மூலிகைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது. சரிங்கய்யா, என்ன நடந்தது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து சொல்லுங்கள். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? இது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னவே இருந்தது. திடீர்னு வந்தது தான். திடீர்னு வரும்போது நாங்கள் பல ஆஸ்பத்திரியிலலாம் போய் பார்த்தோம். ஓகே. சேலத்துக்கு மேற்கு கர்ப்பூர் ஆஸ்பத்திரி, அங்கேயும் போய் பார்த்தோம். ஆத்தூர்லேயும் பார்த்தோம். சுந்தர ஆஸ்பத்திரியில் எல்லாமே பார்த்தோம். அங்கெல்லாம் ஒன்றுமே முடியாது, இனிமேலுக்கு இவருக்கு என்ன தேவைங்கிறது கேட்குறது கொடுங்க, இருக்க முடியாது அவர் அப்படின்ட்டாப்புல. எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்க அவங்க? 10-15 நாள் டைமே சொல்லிவிட்டாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? எங்கள் பையன்கிட்டே என் மருமகன் சொன்னாப்புல. கிட்டத்தட்ட எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க சரி 100க்கு 90% போயிடுச்சுங்க, 10% தான் இருக்குது. கண்ட மாத்திரை எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம், அவர் என்ன கேட்குறாரா அதை மட்டும் வாங்கி கொடுங்க. அவர் ஏதோ 1 மாதமோ இல்லை 15 நாளோ, நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க, அவர் கேட்குறத மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொல்லுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மூளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதை அவராக இது பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் 15 நாளைக்கு முன்னாடி அது ரிசல்ட் அப்படியே படிப்படியாக. எப்படிங்க அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டிங்களா? அங்கே வீட்டுக்கு வந்துட்டோம், வண்டியில் தான் வந்தோம். எப்படி அந்த டைமில் எப்படி இருந்தது உங்கள் உடம்பு? என்னாலே முடியாமல் நிலைமையில் என் மருமகன் தான் வண்டி ஓட்டுறாங்க, அவங்கள கோத்திக்கிட்டே தான் வந்தேன். அந்த அளவுக்கு நடக்க கூட முடியல. நடக்க முடியல, சும்மா ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க முடியாது, உடனே வாந்தி வந்துடும். அடாடா. அப்போ அந்த நிலமையில், அதாவது கிட்னி ஃபெயிலியர் 90% ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஐயாவால் நடக்க முடியாது, அவ்வளோ முடியாத நிலைமையில இருந்து தான் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கு பின்னால் ஒரு ஆள் வந்து பக்கத்தில் காட்டுக்காரங்க வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நாட்டு வைத்தியம் பண்ணுறாங்க, அங்கே போனீங்கன்னா தெரியும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறம் போனோம் வண்டியில். ஓகே. போன பிறகு அந்த ஆளை போய் படிக்கலே பிடிச்சிட்டோம். ராத்திரியில் படிக்கலே பிடிச்சி அப்புறம் அவருக்கு சொன்னார். அவர்கிட்டையும் மருந்து பல வகையாலெல்லாம் செஞ்சு சொன்னது கொடுத்தாரு. அதையும் சாப்பிட்டோன்னு வெகு நாளாக ரொம்ப ஒன்றும் குணம் ஆகலை. அப்புறம் இந்த மாதிரி தாங்க செய்யணும்னு சொல்லி அவர் சொன்னார். அதே போல் நானாக செஞ்சேன். அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு அந்த மருத்துவத்தை வந்து எப்படி செய்யணும்னு சொன்னார். அதை வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்களா? நானாக செஞ்சேன். 1000 ரூபா செலவு பண்ணி நானாக செஞ்சதுக்கு பிறகு ஒரு 15 நாளில் நல்லா குணமானேன். அது என்ன மாதிரி மூலிகைகள்? அது அந்த மூலிகைகள்லாம் வந்து எல்லாம் விவசாயத்துலேயும் இருக்குது, ஆத்தூரில் பொருளும் வாங்கிட்டு வரணும். ஒரு சிலங்க கிடைக்காத மூலிகைகள் நாட்டு மருத்துவத்து கடையில் வாங்கிக்கலாம். ஆனால் வேறு எந்த ஒரு மெடிக்கலில் போய் இந்த மெடிசனு டேப்லெட்டு அதெல்லாம் எல்லாம் இல்லை, எல்லாமே இயற்கை மருத்துவம். இயற்கை மருந்து தான். அதை வாங்கி செஞ்சு நீங்கள் குடிச்சு கரெக்டாக பக்குவப்படுத்தி. எப்படிங்க மூலிகை சாராக செய்வீங்களா? அப்படியே தைலமாக வரும். அது என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணோம்னா கணக்காக கரெக்டாக எல்லாம் சேகரித்து கிளீன் பண்ணி அதில் வந்து 100 மில்லி தான் சாப்பிட்ணும். வெறும் வயிற்றுல காலையில் 100 மில்லி தான் சாப்பிட்ணும். ஓகே. அதோட சரி, சுமார் 2 வேளையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மருந்துன்னா ஒரு மாத்திரைக்கு உண்டான சமாதானம் எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் சாப்பிட்ணும். அப்படிங்களா? அதே மாதிரி சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ ஒரு குணமானது. நானும் 10-20 பேர்த்துக்கு கொடுத்து நல்லபடியாக ஆயிருக்காங்க. இப்போ வந்து டாக்டர் வந்து 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஐயா வந்து அதெல்லாம் கடந்து இப்போ எத்தனை வருஷமாக இருக்கார்? இப்போ 4 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். 4 வருஷத்துக்கு மேலே இருக்காருன்னா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயங்க. அதாவது நான் வந்து அலோபதி வந்து தப்பு சொல்லலை, ஒரு சில விதத்தில் வந்து நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுது. பட் ஆனால் இயற்கை மருத்துவத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மதிப்பா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இந்த காலத்தில் இயற்கை மருத்துவத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் 5 நாளில் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, 5 நாளில் வந்து செத்துருவார் பொழைக்க மாட்டாருன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து 4 வருஷமாக ஐயா வந்து இவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி 4 வருஷம் அந்த மூலிகை சாப்பிட்டு இப்போது நல்ல நிலைமையில் ஐயா இருக்காரு. விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. 10 ரூபாய் ஆடும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் 4 நாள் தான் போட சரியில்லாமல் இருக்கேன். சரிங்க ஐயா, அதாவது ஐயாவுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்கள்ல, அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்களேன் பார்க்கலாம். சரிங்க.
அந்த மூலிகைகள் வந்து இப்போ எல்லாம் உங்கள் சுற்றுப்புறத்துலேயே பக்கத்துலேயே கிடைச்சி பக்கத்துலேயே கிடைக்குது. ஓகே. இப்போ அந்த மூலிகையை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்கள, தயாரித்து அது இப்போ வெளியிருந்து யாராவது இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் கிட்னி பாதிப்புனா வந்தால் நீங்கள் செஞ்சு தருவீங்களா? இதெல்லாம் உடனே செஞ்சு தருவேன். உடனே 2 நாள் ஆகும். அது வந்து சொன்னாங்கன்னா அதை செய்யறதுக்கு வந்து அந்த மூலிகை செய்யறதுக்கு 2 நாள் ஆகும். அந்த மாதிரி வந்து க்யூர் ஆயிருக்குங்களா? ஆயிருக்கு. அந்த மாதிரி செஞ்சு இருக்கேன். நல்ல விதமாக அவங்களும் நல்லா ஆகிட்டாங்க, குணமாயிருக்காங்க. இது வரையிலையும் 20 பேர்த்த காப்பாற்றிருக்கேன். சரி, உங்களுக்கு 90% கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் நீங்கள் அந்த மூலிகை சாப்பிட்டு எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிது? ஒரு 15 நாள்லேயே எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைச்சிது. 15 நாளில் ஐயா நல்லா தேறி வந்தார். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஐயாவால் நடக்க முடியல. இவருடைய மருமகனை வந்து பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு தான் வந்து நடக்க முடியலன்னு சொன்னார். ஆனால் மூலிகை சாப்பிட்டு 5 நாளில் நல்ல குணமாகவே ஆயிடுச்சேன். கொடுங்கய்யா பார்க்கலாம். ஸோ அவங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போனாங்களோ எல்லா ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது நம்ம கிட்னியில் வந்து அந்த கிரியேட்டின் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து 1.2 மில்லிகிராம்குள்ளே இருக்கணும். பட் ஆனால் இவருக்கு வந்து 6.25 எத்தனை மடங்கு வந்து அதிகம்னு பாருங்கள். 2, 3, 4, 5, 6 அதோட 5 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. 6.25 இருக்குது இவருடைய கிரியேட்டின் லெவலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மடங்கு அதிகமாக இருந்தும் கூட அப்போ அந்த 5 மடங்கு அதோட அதிகமாக இருக்கிறனால தான் 90% வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதிகபட்சம் 10 நாள் 5 நாள்னு டாக்டர் சொன்னாங்க. பட் ஐயா வந்து நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சி அபூர்வமாக இருக்கும். ஏன்னா குடும்பமே வந்து சோகத்தில் மூழ்கி இருக்கும். ஏங்க நம்மளோட ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒருத்தருக்குன்னா எவ்வளோ ஒரு மன உளைச்சலில் வந்து இருப்பாங்க. இப்படி ஒரு டாக்டர் வந்து கை வச்சு சொல்லும்போது 6% இருக்குது, 6.25 இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டின் லெவல் வந்து 1.2 மில்லிகிராம் தான் ஆவரேஜ் லெவலு. ஆனால் 6.25 இருக்குது. அப்படி இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு மூலிகை வந்து கை கொடுத்து அடுத்த ஒரு 5 நாளில் நல்லா நடக்கிறாரு, நல்லா ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் சொல்லுங்கள். நம்மளோட இயற்கை மருத்துவத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு வேல்யூன்னு பார்த்துக்காங்க. நான் ஏன் வந்து இதெல்லாம் காட்டுறேன்னா வாயில் வடை சுடக்கூடாது இல்லையா, அதனால தான் வந்து ஐயாட்ட வந்து நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் 4 வருஷம்னு சொன்னாங்க. இவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அது இங்கேன்னு இல்லைப்பா, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ அக்கம் பக்கத்துலலாம் தெரியுதுல்ல. நான் அங்கே மலைக்கு கீழேருந்து கேட்டுட்டு வரேன். ஐயா வந்து இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து மூலிகை மருத்துவம் வந்து பண்ணுறாங்களே, மூலிகை சாறு தராங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவருக்கே இருந்துச்சு, அவரு என்ன பண்ணாருன்னே தெரியல, மூலிகை வந்து அவரே ஏதோ செஞ்சு குடித்தாரு, இப்போ நல்லா இருக்கிறாரு அப்படின்னாங்க. 6 வருஷத்துக்கு மேலே ஐயா நல்லா திடமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சூப்பருங்கய்யா. ஓகேங்கய்யா. இப்போ அந்த மூலிகை தான் என்னென்ன மூலிகைன்னு சொல்ல முடியுமா? அந்த மூலிகைங்கள்லாம் ஓரளவையும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த மூலிகையை விவரமாக சொல்ல முடியும். ஓகே, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச அதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் சொல்லாட்டி பரவாயில்ல, ஒரு சில நமக்கு தெரிஞ்ச மூலிகைகளே அதில் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு 4 சொல்லுங்கள். எல்லாம் பச்சாலை மூலிகை தான். பச்சாலை மூலிகை தான். பச்சாலை மூலிகை தான். அதில் வந்து முளவரணப்பட்டைங்கிறது இருக்குது. மலையில் தான் எல்லாமே முளவரணப்பட்டையாக இருக்கிறது, அதையும் எடுக்கணும். திரும்ப வந்து அதில் இன்னொன்று ஏரிக்கை சக்தியில் வாங்குற பொருள் இருக்கணும். கடையில் வாங்குகிற பொருள் இருக்குது. இது சர்க்கரை கலக்கணும். அதுலேயும் திரும்ப வந்து எலுமிச்சம்பழத்தை தண்ணி அதுவும் கலக்கணும். எல்லா பொருளும் வந்து 5-6 பொருள் சேர்க்க வேண்டியது. ஆமாம். சப்போஸ் இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு யாராவது வந்து மருத்துவம் கேட்டால் நீங்கள் 2 நாள் கழித்து வாங்கன்னு நீங்கள் தயார் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் அந்த பச்சளையெல்லாம் மலையில் போய் பறிச்சுட்டு வந்து அதை வந்து மூலிகை சாறு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கடையில் போய் எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகும். 2 நாள் ஆனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்க முடியும் என்னால். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க. எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆயிருக்குது. அப்படிங்களா? ஆமாம். சரி. இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு ரெக்வெஸ்ட்னா, நம்மளுடைய இயற்கை பாரம்பரிய மருத்துவத்தை வந்து உங்களுக்கு அப்புறமும் உங்களுடைய மகன் வந்து இதை வந்து பண்ணும். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே சொல்லுங்கள். 10 நாள் 15 நாளில் வந்து உயிர் பழக மாட்டான்னு சொன்னவருக்கு வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் மகனுக்கு வந்து இதை சொல்லி கொடுங்க. அவர் உங்களுக்கு அடுத்தது உங்கள் மகனும் வந்து இது பண்ணணும். ஏன்னா நம்மளோட இயற்கை மருத்துவத்தை வந்து நம்ம அழிய விடக்கூடாது.
நான் செஞ்சு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன். பொருள் எல்லாம் பொருளையும் என் மனசுக்குள்ளே இருக்குது அத்தனையும் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ கூட வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து ஏன்னா யாருக்கு தெரிய போகிறது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வானாவரத்து மலை நடுவில் வந்து பெரியசாமி ஐயா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி 10 நாளில் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து 6 வருஷமாக வந்து திடமாக நல்லா இருக்கார். இந்த மாதிரி ஒரு மூலிகையை வந்து தயாரிக்கிறாருங்கிறது வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து இவர் வந்து ஒன்றும் வைத்தியசாலை ஒன்று வச்சிருக்கல, வைத்தியசாலை வைக்கல, விளம்பரம் கிடையாது. நான் வந்து கிட்னிக்கு வந்து இவர் வந்து பொழைச்சாரு. அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வந்து இவரை தேடி வரவங்களுக்கு நான் பண்ணதை அதை வந்து செஞ்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதனால தான் நம்ம சேனலில் தேடி பிடிச்சி ஆத்தூர்லேருந்து வானாவரத்துலேருந்து மலை மேலே ஏறி இறங்கி பைக்கு கீழே விழுந்துருக்கோம். செங்குத்தாக இருக்குது. அந்த ஒரு இப்போ பக்கமாக தான் ரோடே போட்டுக்கிறாங்க. அந்த ரோட்லேருந்து ஐயா வீட்டுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாலை வசதி இல்லை. அந்த 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரடு புதறு முள் இப்படி செங்குத்து ஏறி இப்படி இறங்குது. அதனால தான் ஐயாவை தேடி பிடிச்சி பண்ணுறேன். நான் ஏன் இந்த மாதிரி மனிதர்களை வந்து நம்ம சேனலை அறிமுகப்படுத்துறேன்னா வந்து இவர் வந்து ஒன்றும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது, என்னமோ விளம்பரப்படுத்தலை. இவர் வந்து இவரோட ரியல் லைஃப்பில் இவர் வந்து உயிர் பிழைக்க ஒரு மூலிகையை வந்து அந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சாரு. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வரவங்களுக்கு அந்த மூலிகை வந்து தராரு. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இயற்கை மருத்துவத்து மேலே உண்மையாக ஒரு நம்பிக்கை இருந்து சரிங்க நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஐயாட்ட வாங்க. அவருக்கு நடந்தது வந்து அவரோட மூலிகையை வந்து உங்களுக்கும் கொடுப்பாங்க, நீங்களும் அதை குடிங்க. அதனால் இயற்கை மருத்துவத்தோடைய ஒரு நன்மை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா ஆதரிப்போம். ஸோ தொடர்ந்து ஸ்டேட்யூன் நம்மளோட இணைந்துருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான மனிதர்கள், ஆச்சரியமான ஒரு இயற்கை மருத்துவங்கள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய தேடல் வந்து தொடரும். அண்டு ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இந்த மூலிகை சாறு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கலாம். பட் என்னன்னா இவங்க வந்து ஒரு மலைக்கு நடுவில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணாலும் இங்கே எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. நீங்கள் மொபைல் கால் பண்ணாலும் ரீச் கிடையாது, சரியா? அதனால் நான் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இவங்களுடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆத்தூர்லேருந்து இந்த வானாவரத்தில் போயிட்டு நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த கிட்னிக்கு வந்து மருந்து கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வழி ஃபுல்லாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி ஐயா வந்து சந்திச்சிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன மூட்டையில் என்னது வெள்ளரிக்கான தானே இப்படி இருக்குது? இது என்ன வெள்ளரிங்கய்யா? வெளிநாடு போகிறதுக்கு பெங்களூர் போகுது. பெங்களூர் போகுது. இந்த வெள்ளரிக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஊர்க்காவை பயன்படுத்துகிறாங்க. எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து வெளிநாட்டுக்கு தான். வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் வெளிநாட்டில் இது ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காசு. எவ்வளோ வருது? ஒரு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டா 100 கிராம் இது ஊர்க்காய் 300 ரூபா 250 ரூபா குறையாம அங்கே கொடுக்குறாங்க. வெளிநாடுகளில் வந்து 100 கிராம் 300 ரூபா வரும். நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டில், ஏன்னா நம்ம நாட்டில் இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரியல. ஆமாங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.